மக்களவை தேர்தல் முடிந்து பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கும் நிலையில் ஜூன் 24 அன்று நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. இந்த நிலைமையில தான் அடுத்த முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. மக்களவையின் அடுத்த சபாநாயகர் யார் என்பதுதான் அந்த கேள்வி. ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்கும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இந்த பதவியை கேட்கிறதா தொடர்ந்து செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்தது. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் மோடி அரசோட முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 24 அன்று தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. ஜூன் 26ஆம் தேதி அன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்க்கும் சபாநாயகர் தேர்தல் நடக்க இருக்கு. மக்களவை சபாநாயகர் மக்களவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சபாநாயகருக்கான போட்டியில நிறுத்தப்பட்டா யாரு அதிகமான வாக்குகளை வாங்குறாரோ அவரே சபாநாயகரா அறிவிக்கப்படுவார். கடந்த 10 ஆண்டுகளா மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருந்த பாஜக தங்களோட கட்சியில இருந்தே ஒரு எம்பிய சபாநாயகரா முன்னிறுத்தி வந்தது. 2014-19 ஆட்சியில சுமித்ரா மகாஜனும் 2019-24 ஆட்சி காலத்துல ஓம் பிர்லாவும் மக்களவை சபாநாயகரா பொறுப்பு வகிச்சாங்க. இப்போது மீண்டும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் கோட்டா மக்களவை தொகுதியில வென்று மக்களவைக்குள் நுழைந்திருக்கும் ஓம் பிர்லாவே சபாநாயகரா தொடர்வார் என்ற செய்திகள் வலம் வர தொடங்குச்சு. ஆனா இந்த இடத்துலதான் கூட்டணி கட்சிகள் பாஜகவிற்கு செக் வச்சிருக்காங்க. இந்த முறை 240 தொகுதிகள்ல மட்டுமே வென்று கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்காங்க பாஜக. தெலுங்கு தேசம் கட்சி 16 எம்பிக்களையும், ஐக்கிய ஜனதா தளம் 12 எம்பிக்களையும் கைவசம் வச்சிருக்காங்க. அதனால சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கிங் மேக்கர்ஸா இருக்கிறதால தங்கள் கட்சியில இருந்து ஒருவரை சபாநாயகர் ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததா சொல்லப்படுது. ஆனா சபாநாயகர் பதவிங்கிறது அதிகமான அதிகாரங்களை கொண்டிருக்கும் பதவிங்கிறதால பாஜக இந்த பதவியை விட்டுக் கொடுக்க தயாரா இல்ல. அதே நேரம் கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒருத்தர சபாநாயகர் வேட்பாளரா நிறுத்தலாம்னு பாஜக முடிவு பண்ணி இருக்கிறதா தெரிய வருது. அப்படி பாஜகவோட லிஸ்ட்ல இருக்கும் அந்த இருவர் யாருன்னு பார்த்தா, முதலாவது தகுபதி பிரந்தேஸ்வரி, ஆந்திர பிரதேசத்துடைய பாஜக மாநில தலைவரா இருக்காங்க. இந்த தேர்தல்ல ராஜமுந்திரி மக்களவை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க. பாஜகவுடைய இந்த தேர்வை தெலுங்கு தேசம் கட்சி ஏற்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு காரணம் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுடைய நெருங்கிய உறவினர் தான் புரந்தேஸ்வரி. இதனால அவங்கள சபாநாயகர் வேட்பாளரா அறிவிக்கிறதுல தெலுங்கு தேசம் கட்சிக்கு பிரச்சனை இருக்காதுன்னு பாஜக கணக்கு போடுது. அடுத்ததா ராதா மோகன் சிங், இவர் பீகாரை சேர்ந்தவர். மத்திய வேளாண்மை துறை அமைச்சரா இருந்திருக்காரு. 2006-2009 வரையில பீகார் மாநில பாஜக தலைவராகவும் இருந்தவர். இந்த முறை பீகார் மாநிலத்தில் கிழக்கு சம்பாரன் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 6 முறை எம்பியா இருந்த இவருக்கு பீகார்ல தனி செல்வாக்கு இருக்கு. அதனால நிதிஷ்குமார் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்க மாட்டார்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி ஒன்னு ஐக்கிய ஜனதா தளத்தோட நிதிஷ்குமார் மாநிலத்தில் இருந்து ஒருவரையோ அல்லது தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு மாநிலத்தில் இருந்து ஒருவரையோ சபாநாயகராக்க பாஜக முடிவு செய்திருப்பதா சொல்லப்படுது.